உட்காருங்க. நன்றி நன்றி நன்றி. யாருக்காவது தூக்கம் வருது ஐயா? இது அம்மா நீங்க பாடுறீங்களா? நான் பிரசங்கம் பண்ணிட்டு தாரேன். பஸ்ஸையா அம்மா ஒரு பாட்டு பாடுறாங்களாம், நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு பெற கொடுங்க. நான் இப்போ ஆரம்பிச்சிடறேன். என்ன உங்கள் பாஸ்டர் வந்திருக்காங்களா? எங்கே இருக்கார் அந்த அடிமை? யார் இது? உங்கள் கூட ஊழியத்திலையா? நன்றி. இது மாதிரி ஒரு ஆள் இருந்தால் போதாது ஐயா உங்கள் ஊர் ரட்சிக்கப்படுறதுக்கு. நீங்கள் சொன்ன அப்படியே செய்திரும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்புறம் தானே இது யாருக்கு பிறகு கேட்பேன். என்ன ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். மணி 2 ஆயிடுச்சு. எங்க தொடங்கணும் எங்க முடிக்கணும்னு தெரியல. அதான் இப்ப பிரச்சனையே. இருந்தாலும் பரவாயில்ல, தொடங்குவோம், முடிக்கிற இடத்துல முடிச்சுக்குவோம். சரி, எனக்கு நான் தூங்கி ரொம்ப நாள் ஆகிட்டு பார்த்துக்கிடுங்க. டெய்லி நைட் ட்ராவல் தான். தோத்துறேன். பகலில் ஊழியும் ராத்திரி ஊழியும் முடிச்சுட்டு அடுத்த இடம். இப்படியே தூங்காமையே சுற்றி தான் வாரம். எனக்கு நாளைக்கு சாயந்தரம் மீட்டிங் இருக்குது சபையில். எனக்கு சீக்கிரமாக போகணும். அதனால் ஒரு 4 மணிக்கு ஆமாம், இனி 1.25 மணி நேரம் தான் இருக்குது. சரி, எத்தனை மணிக்கு உங்களுக்கு பஸ்ஸு? 4 மணிக்கு இருக்கா? 4 மணிக்கு பஸ்ஸுன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. சிங்காரம் சிக்கிட்டான். 5 மணிக்கா பஸ்ஸு? யாருக்கெல்லாம் 5 மணிக்கு பஸ்ஸு கை தூக்குங்க. கை தூக்க மாட்டான். எப்ப? 6 மணிக்கா? இயேசுக்கு சிலுவை இப்படி இருந்து ஏன் சிலுவை கிளாக் வடியில் இருக்குன்னு இருக்கட்டும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுவோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். கர்த்தர் நம்மோடு. ஒரு ஆமீன் சொல்லுவோம். கொஞ்ச நேரம் அப்படி வேடிக்கையாகவே பிரசங்கம் கேட்கலாமா? எனக்கு இந்த உருன்னு உட்கார்ந்துருக்க பிடிக்காது. சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், ஆனால் லூஸாக இருக்கக்கூடாது. அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுக்கணும். என்ன எழுதுறீங்களோ? அப்போ எழுதுறவங்களையும் சொல்லணுமே. அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வாக்கியத்தை வாசிப்போமா? அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையில் சிலரை துன்பப்படுத்த தொடங்கி. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த வசனத்தின் மேல உங்க ஆள்காட்டி விரல வச்சு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லிருங்க. ஒண்ணுதான் ஸ்தோத்திரம், இன்னும் ஒண்ணுதான் ஸ்தோத்திரம், மறுபடியும் ஒண்ணுதான். அப்ப இப்ப எத்தனை சொன்னீங்க? 3 நாளா? இது 3 நாளா? இது 4. நீ எத்தனை சொன்ன? 3 தான் சொன்னேன். பாரு, அடுத்தவனை பார்த்தே பழகிடுச்சு. நான் இப்படி வச்சுட்டு எத்தனைன்னு காட்டேன். சொன்னது 3, காட்டினது 4. பாரு, யார் என்ன சொன்னாலும் நீ தெளிவா இருக்கணும், இல்ல கவுத்துருவானுவேன். புரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. வெரி குட், வெரி குட். தெளிவாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அக்காலத்தில் ஏரோது சபையை துன்பப்படுத்த தொடங்கினான். சபைக்கு என்ன வந்துச்சு? துன்பம். ஒரு முறை கூட சொல்லுங்க, சபைக்கு என்ன வந்துச்சு? துன்பம். சரி, இப்போ சபையில் ஒரு தனி மனிதன், ஒரு குடும்பம், ஒரு சபை துன்பம் அருமையானால் நம்ம என்ன செய்யணும்? துன்பம் அருமையானால் யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம். வாரம்னே பைபிளை எடுத்து படிப்போம்னே, அதாம்னே ஆசீர்வாதம். 5ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். வேண்டாம், அது உங்களுக்கு சிலுவை ஆயிரும்னே.
நம்ம எல்லாம் சேர்ந்து படிப்போம். கர்த்தர் எல்லாரும் படிங்க. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஏரோது சபையில் சிலரை துன்பப்படுத்தினான். துன்பப்படுகிறவர்களுக்கு யாக்கோபனுடைய ஆலோசனை என்ன? துன்பம் வந்தால் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அதனால தான் பைபிள் சொல்லுது 5ஆம் வசனம் 12:5. ஆமென். சபையார் தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். சபையார் தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். அப்ப பைபிள் சொல்லுது துன்பம் வந்தது. வசனம் சொல்லுது துன்பம் வந்தா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அதனால இவங்க என்ன செய்வாங்க? ரைட்டு, துன்பம் வந்தா நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஜெபம் பண்ணினார்கள். வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள்ல 11ஆம் வசனம் வாசிங்க. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று இப்பொழுது மெய்யாய் பைபிள் சொல்லுது. துன்பம் வந்த பொழுது ஜெபம் பண்ணினேன், சத்துருவின் கைக்கும் எதிர்க்கிறவனின் எண்ணத்திற்கும் விடுதலையாக்கப்பட்டேன். அல்லேலூயா. ஆமென். அப்படியானால் நிச்சயமா சொல்றேன், நாம் எடுத்த முடிவு சரியான முடிவு. பாஸ்டர்யா, இந்த ஃபெலோஷிப்புக்கு யார் விதை விதைத்தான்னு எனக்கு தெரியல. மூல காரணம் தெய்வமாக தான் இருக்கும். ஆமென். யாருடைய இருதயத்தில் இந்த எண்ணம் தோன்றிற்று என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த முடிவை எடுத்தவர்கள் சரியான முடிவை எடுத்திருக்கிறார்கள். ஆமென். இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் சொல்லுகிறேன், ஒரு சரியான ஒரு காரியத்தை செய்திருக்கிறீர்கள். இதுதான் ஆதி திருச்சபை செய்தது. ஆமென். அல்லேலூயா. உங்கள் போதகர் உங்களை வர அனுமதித்தாரா என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு சில ஊழியர்கள் இக்காலகட்டங்களில் இவைகளுக்கு அனுமதிப்பது இல்லை. இங்கும் அந்த ஆவி இருக்கும் என்று நம்புகிறேன். இருக்காமல் இருக்க வாய்ப்பில்லை. அவர்கள் வருவார்கள், ஆனால் சபை மக்களை கொண்டு வரமாட்டார்கள். சிலர் ஆமென் போதகர்களுக்கு தெரியாமல் வந்தவர்களும் உண்டு. உங்களை கை உயர்த்த சொல்ல மாட்டேன், சொன்னால் நீங்கள் சிக்கிக் கொள்வீர்கள். அடுத்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இரத்த சாட்சியாக வேண்டியது வரும். அல்லேலூயா. ஆனால் இங்கு வர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் மனிதனால் கொண்டு வரப்படவில்லை, கர்த்தர் உங்களுக்குள் கிரியை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதிலே இணைய தங்கள் இருதயம் யாருடைய இருதயம் ஒத்துழைக்கவில்லையோ அவர்கள் தேவாவியினால் நடத்தப்படவில்லை, சத்துருவினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு முறை கூட சொல்லுகிறேன், தேசத்தின் எழுப்புதலுக்காக தன்னை இணைத்துக் கொள்ளாதவன் கர்த்தருடைய சித்தத்திற்கு எதிர்த்து நிற்கிறான் என்றும் சத்துருவினால் பிடிக்கப்பட்டிருக்கிறான் என்று மிக தெளிவாய் சொல்வேன். காரணம், பிசாசுக்கு தெரியும், அபிஷேகம் பெற்றவன் கை இணைத்தால் தேசத்திற்கு மாற்றம் வரும். இப்ப நல்லா கவனிங்க, இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய எண்ணமும் என்ன? என் சபை கட்டப்படுவதல்ல, தேவ ராஜ்யம் கட்டப்படும். ஆமென். எது கட்டப்படணும்? நீங்க எந்த ஸ்தாபனம்? ஐபிஏ. நீங்க சி. ஒரு எழுத்து தான், கலரை மாறிட்டு. அண்ணே நீங்க சர்ச் ஆஃப் காட். நீங்க ஐபிஏ ரத்தஞ்சயம். நீங்க தனியா தான் இருக்கிறீங்க. ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை, இன்னும் பேர் போடலனே, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகல. இப்படி ஏகப்பட்ட பேர்கள் இருக்கிறது. ஆனால் நாம் ஒருவரும் நம்முடைய சபையை அல்ல, தேவ ராஜ்யத்தை கட்ட இணைந்திருக்கிறோம். அல்லேலூயா. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னான், நான் அல்ல கிறிஸ்துவே, நான் சிறுகவும். அல்லேலூயா.
அவ்வளவுதான். இந்த நோக்கம் எந்த சபைக்கு வருமோ அந்த சபை வளர்ந்தாச்சுனே. என் சபை வளர வேண்டும் என்று நினைக்கிறவன் வளர மாட்டான். தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறவன் வளர. பேசிக் ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நாம் எதற்காய் ஜெபிக்கிறோம்? தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். என் நிமித்தம் எது கட்டப்படணும்? எங்க சபையின் நிமித்தம் எது கட்டப்படணும்? எங்க ஊழியர்கள் நிமித்தம் எது கட்டப்படணும்? இயேசுவின் நாமத்தில் உங்கள் நிமித்தம் தேவராஜ்யம் கட்டப்பட உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நோக்கம் சரியாக இருக்குமானால் வெற்றி சமீபமாக இருக்கும். பைபிள்ல சரியான நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட எவரும் தோற்று போனதாய் சரித்திரமே கிடையாது. மறுபடியும் பதிவிடுகிறேன், நோக்கம் சரியாக இருக்குமானால் வெற்றி சமீபமாகத்தான் இருக்கும். அவ்வளவுதான். அதை குறித்து நீங்க கவலைப்பட வேணாம். நோக்கத்தை சரியாக ஒன்று சீர்தூக்கி பார்ப்போம். பைபிள் சொல்லுது தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு. ஆமென். அப்ப நீங்க நோக்கம் சரியாத்தான் இருக்கு, தேவராஜ்யம் கட்டுறது இணைப்பும் சரியாத்தான் இருக்கு. ஆமென். ஆனால் நீங்க செய்யறது என்ன? ஆதி திருச்சபை துன்பம் வந்த பொழுது மாறி மாறி குற்றப்படுத்தல. உன்னாலதான் பிரச்சனை வந்துச்சு, உன்னாலதான் பிரச்சனை வந்துச்சு, நீ பாக்ஸ் வச்சதுனால தான் பிரச்சனை வந்துச்சு, நீ கோயில் கட்டினதுனால தான் பிரச்சனை வந்துச்சு, நீ கலர் போடாததுனால தான் பிரச்சனை வந்துச்சு, நீ மட்டும் ஒரு கலர் போட்டிருந்தான்னா இந்த பிரச்சனையே அல்லேலூயா. இந்த பிரச்சனை ஒன்றும் இல்லைனே. ஏமே நீ கலர் போட்டான்னு போடாவளிய போனான்னு அண்ணே, நீங்க கலர் போடுறதுனால தேவராஜ்யம் கட்டப்படுதுன்னா நடக்கட்டுனே. எப்படியோ கட்டப்பட்டா போதும், சரியில்லைண்ணே, அவ்வளவுதான். அல்லேலூயா. நான் அழுகிறதுனால கட்டப்படும்னா அழுதுறேன், நான் சிரிக்கிறதுனால கட்டப்படுதுன்னா சிரிச்சிருவோம். நான் சொல்ல சரிதானம்மா? ஒருவேளை தோத்திரம் நான் மரிக்கிறதுனால தேவராஜ்யம் கட்டப்படுதுன்னா அல்லேலூயா, சரிதானே? இந்த தேசத்தில் என் ஜீவன் போகுமானால், என் அப்பனுடைய ராஜ்யம் கட்டப்படுமானால் என்ன, இந்த தேசத்தில் அதிக நாட்கள் என்னால் பயணிக்க முடியவில்லை என்றாலும் பரமனுடைய மடியில் அதிக நாட்கள் இருக்க முடியுமே. அல்லேலூயா. யோசிக்க முடியுதா? இன்னும் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை மறுபடியும் படிங்க. இப்ப நம்ம முதல் வார்த்தையை சொல்லுங்க. அக்காலத்திலே சொல்லுங்க ஒரு முறை கூட. அதான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், எக்காலத்திலேன்னு. உடனே மறுபடியும் அக்காலத்திலே. நான் மறுபடியும் கேட்கிறேன், எக்காலத்திலேன்னு. ஆமென். இக்காலத்திலையா? அப்படி அல்லக்கா, அக்காலத்தில் என்ன நடந்துன்னு படிக்கணும். எப்ப பிரச்சனை வந்துச்சு? பாஸ்டரையா, வளராத சபைக்கு பிரச்சனை இல்லை, செபிக்காத சபைக்கு பிரச்சனை இல்லை, ஊழியம் செய்யாத பாஸ்டருக்கு ஒருத்தருமே வராது. பிசாசு சொல்லுவான், பாவன் அவன் காலையில் எம்பான் தின்பான், அப்படியே சுற்றிக்கிட்டு வருவான். அவன் இருக்கிறதும் ஒன்று தான், சாவறதும் ஒன்று தான், கழுதை இருந்துட்டு. நான் சொல்லி கொடுத்தா இல்லையா? விசுவாசியை சொல்லுவான், பாப்பா செவ்வாய்க்கிழமை வருவா, 8 மணி பாப்பா சாயந்தரம் 7 மணிக்கு கூட்டம், ஒரு 7:30க்கு வருவா. வந்து பாட்டுக்கு அப்படியே உட்காருவா. பார்த்துக்க, பாட்டு இப்படி உட்காந்துக்கிடுவா. அண்ணே தெரியுதானே? பாட்டு உட்காந்துடுற. பாஸ்டர் பாடுவார், சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதேம்பார். உடனே பொங்கி 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 எப்படிம்பா பரிசங்கத்துக்கு அல்லேலியாம்பார், அல்லேலியாம்பா. ஆனால் இப்போ சிலருக்கு கிருபை இருக்குன்னு எவ்வளோ தூங்கினாலும் கரெக்டாக அல்லேலியா சொல்கிறாங்க. உங்கள் சபையில இருக்கோ? என் சபையில 2 பேர் இருக்காங்கண்ணே. அல்லேலியா சொல்லுவா. கூட்டம் முடிச்சோடனே எந்திரிச்சு போயிடுவா. பிசாசு பார்ப்பான், இவன் இங்கே இருக்க ஒன்று தான், வீட்டில் இருக்க ஒன்று தான், அவன் கழுத வந்துட்டு போட்டு. ஆமாம். ஆனால் எவன் சபைக்கு போய் ஜெபம் பண்ணுறானோ, ஆராதிக்கிறானோ, ஆண்டவரே சபையை கட்டுங்க, ஆத்துமாக்களை தாங்க, தேசத்தை ரட்சிங்க, எங்கள் ஊழியம் வளரட்டும்,
எங்க காலத்தில் ஒரு மாற்றம் வரணும்னு வாய் திறக்கிறானோ அக்காலத்திலே. என் ஜப வளரணும்னு நீ எப்ப நினைச்சியோ அக்காலத்திலே. இனி ஜபம் பண்ணாம இருக்கவே கூடாதுன்னு நீ எப்ப நினைச்சியோ அக்காலத்திலே. இந்த பாஸ்டருக்கு ஊழியத்தில் வளர்ச்சி உண்டாக நான் உதவி செய்யணும்னு நம்ம எப்ப நினைச்சோமோ அக்காலத்தில். இதுவரை நினைச்சோம் அவன் நாசமா போகணும் நான் நல்லா இருக்கணும், அவன் நாசமா போகணும் நான் நல்லா இருக்கணும், அவன் நாசமா போகணும் நான் நல்லா இருக்கணும். இப்போ மாற்றி நினைச்சோம் நானும் நல்லா இருக்கணும், அண்ணனும் நல்லா இருக்கணும். நாங்க 2 பேரும் நல்லா இருந்தா தேவராஜ்யம் கட்டப்படும். இப்படி எப்ப நினைச்சானோ அக்காலத்தில் துன்பம் வந்துச்சு. இப்ப சிலர் நினைக்கிறாங்க அப்ப நினைக்கவே கூடாது. அல்லேலூயா. எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காய்க்கிற மாமரத்துக்கு என்ன வரும்? அப்ப நம்ம என்ன செய்வோம்? காய்க்காம நிற்போம். காய்க்கிற அந்த புரியுதா உங்களுக்கு? சிலர் முழிக்கிறாங்க. அண்ணே உங்க ஊர் தமிழ்ல சொல்லணே. காய்க்கிற கல் அடி. ஓ கல் எரி அல்ல, கல் அடி. ஒரு சிலர்லாம் பேக்குன்னு முழிக்காம. அப்ப காய்க்கிற மரத்துக்கு கல்லடி. அப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஜெபிக்க தொடங்கினா கல்லடி. இதுவரைக்கும் பாஸ்டர் ஊழியம் செய்வார், நம்ம போகணும், காணிக்க போடணும், ஜெபம் பண்ணணும், முடிஞ்சா ரெஸ்ட் எடுக்கணும், எந்திரிச்சு வந்துடணும். இப்படித்தான் நம்ம நினைச்சோம். இன்னைக்கு நினைக்க ஆரம்பிச்சிருக்கோம், அப்ப நம்ம சபையும் வளரணும், நம்ம தேசத்துல எழுப்புதல் வரணும். அப்ப மரம் காய்க்க ஆரம்பிச்சிருக்கனே. மரம் என்ன செய்யுது? அப்ப தெளிவா சொல்லுதே, கல்லடி உண்டு. ஏசப்பா இனி அடுத்த மாசம் மொழிகிற ஜெபத்துக்கு வரமாட்டேன். நானும் இவர் மகளே கலங்காதே, உன் கர்ச்சீப்பை எடுத்துக்கொள், கர்த்தர் உன் கண்ணீரை துடைக்கிறாள். மகளே இத்தனை வருஷம் மகளே ஓன்னெல்லாம் சொல்லியாச்சு, இனி ஏதாவது மாத்தி சொல்லுவோம்னே. அப்படி சொல்லியும் ஜெபம் வளரல, இனி இப்படியாவது வளருதா பார்ப்போம். பாரு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். லாங்கா சொல்லுங்க, கொஞ்சம் கூட லாங்கா சொல்லுங்க. இந்த ஏரியால ஒரு பேயும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒன்னி பேய் இருக்கணும், இல்லைன்னா நம்ம இருக்கணும். 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடாது. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி நீர், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 10 மணிக்கு நான் வருவேன். அந்த சோழி ஆகாது. இந்த பார்ட்னர்ஷிப் வேண்டாம். அண்ணனுக்கு வருத்தம் இல்லையே, இனி இவர் ஒரு மீட்டிங்கிலும் பக்கத்தில் இருக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அக்காலத்தில் சபைக்கு துன்பம் என்ன செய்துச்சு? அந்த காலம் எந்த காலம்னு பார்க்கணும். இப்ப நீங்க நான் சொல்றேன், எந்த நேரத்தில் நாம் ஜெபத்தை அதிகரிக்கணும் அப்படி நம்ம கவனிக்கும் பொழுது, இப்ப நம்ம அப்படியே 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்னாம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? சாப்டர் 11. புற ஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள் அக்காலத்திலே. இப்ப நம்ம என்ன கவனிக்கணும்னா, இப்ப இந்த 11ஆம் அதிகாரம் வரையிலும் அல்லது 10ஆம் அதிகாரம் வரையிலும் கிரியை எங்க நடந்துச்சு? எருசலேமுக்குள்ள, சபைக்குள்ள, கன்வென்ஷன்ல, எழுப்புதல் கூட்டத்தில், 4 சுவருக்குள்ள. எப்பொழுது தேவ கிரியை சபைக்கு வெளியில் நடக்க ஆரம்பித்ததோ அக்காலத்திலே. இதுவரைக்கும் தேசத்துக்காக ஜெபம் பண்ணியலா? எங்க? சபைக்குள்ள. சரிதானே? போச்சு கூட்டம் அச்சியலா? அச்சியலானே. தேசத்துக்காக கண்ணீர் விட்டியலா? சபைக்குள்ள தானே. இப்ப ஏன் வெளியே வந்திய? ஆத்துமாக்களை தாருமப்பா, வாரமப்பா,
சபை வளரட்டும் அப்பா, வளரட்டும் அப்பா. கிரியை செய்யும் ஆண்டவரே. எங்க எங்க வெளியே வந்தா பக்கத்து பாஸ்டரை பார்த்து ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டான். பார்த்துக்க, தேசத்தை அப்பா வேறு கொன்னே விடுவோம். அல்லேலூயா. நான் சொல்ல புரியுதானே? எழுப்புதல் இருந்துச்சு எங்க சொல்லுங்க? சபைக்குள்ள. தரிசனம் இருந்துச்சு எங்க? கிராமத்துக்குள்ள. சொல்லுங்க, தரிசனம் சபைக்குள்ள, தரிசனம் விசுவாசிகளுக்கு வீட்டுக்குள்ள, தரிசனம். இப்போ கிரியை எங்க தொடங்குது? இப்போ ஜெபம் எங்க தொடங்குது? தேசத்துல ஜெபம் தொடங்குதா? எல்லாரையும் சபை விட்டு வெளியே கொண்டு வந்தாரா? அங்க உட்கார்ந்து ஆட்கள் இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கா இல்லையா? அப்ப வெளியே கிரியை நடந்துருச்சா? அப்ப புரிஞ்சுக்கிடணும், அக்காலத்திலே இனி ஏரோது சும்மா இருக்க மாட்டேன். இதுவரைக்கும் நீங்க ஃப்ரீயா இருந்திய, அவன் ஃப்ரீயா இருந்தான். இப்ப நீங்க டியூட்டி ஆரம்பிச்சிட்டீங்க, அவன் கிளம்பி இருப்பான். இப்ப அவன் பெட்ரோல் பல்கில் நிற்பான், வண்டியை ஃபில் பண்ணிட்டு. எல்லாரும் கிளம்பிட்டான். இனி இந்த படையை ஒன்றும் செய்ய முடியாது. என்னதான் நீ பெட்ரோல் போட்டாலும் நாசமா போறது கன்ஃபார்ம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இது கிளம்பின கூட்டம் இல்ல, அவர் கிளப்பின கூட்டம். இது நிக்காது, இது நிக்காதுன்னு. இதுவரைக்கும் கிளப்புனது ஆள் வேற. இதுவரை கிளம்புனாங்க, 2 வாரம் கிளம்பிச்சு, 3 நாள் எழுப்புதல் கூட்டத்தில் கிளம்பிச்சு, திங்கக்கிழமை மறுபடியும் விழுந்துட்டு. இனி கிளம்பணும்னா அடுத்த பாஸ்டர் வரணும். இது அப்படி அல்ல, இது பெரியவர் கிளப்பி இருக்கார். இனி நிக்காதுன்னு. இது தேவனால். சொல்லுங்க, சபை, சபையின் கிரியை, சபையில் வெளிப்பட்ட வல்லமை எப்பொழுது வெளியிலே செயல்பட ஆரம்பித்ததோ, சபை தேசத்தில் செயல்பட ஆரம்பித்த பொழுது சபைக்கு விரோதமா சத்துரு திட்டமிட்டான். ஆமே. அப்ப இப்பதான் நான் சொல்லணும், ஜெபிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. என்ன சொல்லணும்? இதுவரைக்கும் ஆலயத்துக்குள்ள இருந்த நீங்க சபை பாகுபாடு என்று வெளியே வந்துட்டீங்க. இப்ப நான் என்ன செய்யணும் தெரியுமா? இதுவரைக்கும் இருந்த ஜெபம் எனக்கு போதுமானதாய் இல்லை. எனக்கு இன்று காலை பொழுதில் ஜெபிக்கிற அபிஷேகம் எனக்கு தேவை. அல்லேலூயா. சபை தன் ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தேவ ஊழியர்களின் முழங்கால்கள் புதுப்பிக்கப்படுகிற நாட்கள் வந்துவிட்டது. அக்கா தெளிவா புரிஞ்சுக்கோ. ஒரு காலத்துல 1 மணி நேரம் ஜெபிக்கிறதெல்லாம் உனக்கெல்லாம் தோத்திரம் பலருக்கும் பெரிய சாதனை மாதிரி இருந்துச்சு. இனி எல்லாம் 1 மணி நேரம் ஜெபிக்கிறது சப்ப மேட்டரா இருக்க போது பாரு. தெளிவா சொல்றேன். 1 ஹவரா அப்படின்னு நிசாரமா சொல்ற அளவிற்கு என் தேவன் ஜெப அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். ஏன்னா இப்பந்தான் நிறைய செக்யூரிட்டிகளை நம்ம போடணும். சபை எங்க வந்துருச்சு? சபை என்ன செய்திருச்சு? இந்த பாட்டியம்மா இன்னைக்கு வெளியே வந்துருச்சு இல்லையம்மா? இது வரைக்கும் வீட்டுக்குள்ள ஜெபித்த ஜெபம், ஆலயத்துக்குள்ள ஜெபித்த ஜெபம், கிராமத்துக்குள்ள ஜெபித்த ஜெபம் தோத்தர மாவட்டத்துக்கு வந்துருச்சு. தமிழ்நாட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? வந்துருச்சா இல்லையா? அல்லேலூயா. ஆமென். இப்ப பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நம்ம வெளியே வந்துட்டோம், வெளியே வந்துட்டோம், நம்ம வெளியே வந்துட்டோம். ஒரு வட்டத்தை விட்டு வெளியே கொண்டு வந்தோம். நம்ம வெளியே வந்தோம். எப்படி வெளியே வந்திய? எப்படி வெளியே வந்திய? அப்படியே வச்சுக்கிடுங்க அண்ணே. யாராவது ஒரு ஆளு எசேக்கியேல் 37 தானே அந்த எலும்புகள் சமாச்சாரம் 1 வசனம் படினே. எப்படி வெளியே வந்தேன்னு சொல்லுதான். கர்த்தருடைய கை அமர வேண்டியது அமர்ந்துச்சு. கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி உள்ள வர வேண்டியது வந்துருச்சு. வெளியே கொண்டு போய் கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. தேவனுடைய ஆவியானவர் சொல்லுங்க, ஆவிக்கு உள்ளாக்கி வெளியே கொண்டு வந்துட்டார். நீ வரலன்னு
உன்னை கொண்டு வந்தாங்க. உங்களை வெளியே கொண்டு வந்தது ஸ்தாபனம் இல்லை, உங்க பாஸ்டர் அல்ல, உன் தலையில் கர்த்தர் வைத்த அபிஷேகம் இன்னைக்கு வெளியே கொண்டு வந்திருக்கு. உன் மேல கர்த்தர் வச்ச அபிஷேகம் வெளியே கொண்டு வந்திருக்கு. இத்தனை வருஷம் அபிஷேகம் பற்றி என்னதுக்கு? 4 சுவற்றுக்குள்ள தானே இருந்தேன்னு முடங்கி கிடந்தியல்ல, இதுவரைக்கும் உள்ள மௌனமா இருந்துருச்சு, அது ஒன்று வெளியே கொண்டு வந்துருச்சு. இனி ஒரு கரை பார்க்காம உள்ள போகாதது வெளியே வந்துருச்சு, வெளியே கொண்டு வந்துட்டாரு. கர்த்தர் சிலரை குறுகிய வட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டார், மாம்ச எண்ணத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டார், சுயத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து விட்டார், தன் நலத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டார், சுய நலத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டார். சிலரை பயத்தின் ஆவியை விட்டு வெளியே கொண்டு வந்து விட்டார். என்னால் முடியாது என்ற எண்ணத்தை விட்டு என் தெய்வம் வெளியே கொண்டு வந்து விட்டார். தெளிவா சொல்றேன், கிராமங்களில் இருக்கிற சில சபைகளை தேவன் வெளியே அறிமுகப்படுத்த போகிறார். ராமேன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. தெளிவா சொல்றேன், எந்த மருத்துவமனையில் அதிகமான நோயாளிகள் சுகமாக்கப்படுகிறார்களோ அது எந்த கிராமத்தில் இருந்தாலும் மக்கள் போறார்களா இல்லையா? அதான் தெளிவா இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், சில கிராமப்புறங்களில் இருக்கிற சபைகளை நான் வெளியே தெரிய வைக்க போறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகள் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி இருங்க. அல்லேலூயா. இதுவரைக்கும் எருசலேமுக்குள்ள உபவாசம், எருசலேமுக்குள்ள கன்வென்ஷன், எருசலேமுக்குள்ள ஆராதனை, எருசலேமுக்குள்ள தரிசனம். ஆனா இப்போ சபை எங்க போயிருச்சு? ஏன்னா அதானே ஆண்டவர் தரிசனம் கொடுக்கும் பொழுது பேதுரு சொல்லார், இதை ஒருபோதும் ஒரு காலமும் நான் என்ன செய்ததில்லை என்றார். அப்ப இதுவரைக்கும் அந்த தரிசனம் அவர்கிட்ட, எருசலேமுக்குள்ள வெளியில வேலை செய்யணுங்கிற தரிசனம், புறஜாதிகள் ரட்சிக்கப்படணுங்கிற தரிசனம், மற்ற ஜனங்களும் வளரணுங்கிற தரிசனம், என் நிமித்தம் இவர் சபையும் கட்டப்படணுங்கிற தரிசனம். ஆனா இப்ப ஆண்டவர் சொல்லுது, நான் பரிசுத்தமாய் நினைத்ததை நீ ஏன் தவறாக நினைக்கிறாய்? பாவலியே, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுது இந்த தரிசனம் சபைக்குள்ள வந்துச்சோ அக்காலத்திலே ஏரோது சபையை துன்பப்படுத்த தொடங்கினான். அப்ப நீங்க நல்லா கவனிங்க, சத்துரு செயல்படுவானா அப்படின்னு நீங்க கேட்டா, நீங்கள் செயல்பட்டால் அவன் செயல்படுவான். இனி எதிர்ப்பு வருமா? நீங்கள் செயல்பட்டால் இனி எதிர்ப்பு வரும். அல்லேலூயா. அப்ப தேசம் சத்துருவின் கையில் கொடுக்கப்படுமா? கொடுக்கப்படும். ஏன்னு கேட்குறீங்களானே? எப்பா கரை புரண்டு ஓடுகிற காலத்தில் யோர்தான் பிளந்தால்தான் அது அதிசயம். கணுக்கால் அளவு ஓடுகிற காலத்தில் யோர்தான் பிளந்து காரியமே இல்லை, கரை புரண்டு ஓடியே ஆகும். ஆனால் சபை அக்கறை போகும், எவனும் தடுக்க முடியாது. செய்ய ராமேன் சொல்லு, செய்யன என்ன சம்பவிக்கும்? இதுதான் சம்பவிக்கும். எழுதி வச்சுக்கோ. ரெடி ஆயிக்கடே, இப்படி எல்லாம் தூக்கி வச்சுக்கா. வரட்டு, 1 மடங்கல்ல 7 மடங்கு சூடாக்கினாலும் உன்னை பட்சிக்கும் அக்கினி என்னை பட்சிக்காது. இல்லைன்னா உனக்கு நீ கையில் வைத்திருக்கிற அக்கினிக்கும் எனக்கு உள்ளிருக்கிற அக்கினிக்கும் வித்தியாசம் எல்லாம் போயிடும். நீ கையில் வச்சிருக்கிற நெருப்பை, நான் உள்ளத்துக்குள்ள வச்சிருக்க நெருப்பை, அந்த அக்கினியினால் இந்த அக்கினியை தகிக்க முடியாது. உன் அக்கினியை நான் உன் கையில் இருக்கும் பொழுது அணைச்சா உன் அக்கினியை கண்டு நான் பயந்துட்டுன்னு அர்த்தம். நீ கொளுத்து, மோபனை கொளுத்து, நீ என்ன வருதுன்னு பார்ப்போம். ஒரு அல்லேலூயா. ஜெபிக்கிற என் பிள்ளைகளுக்கு தலைமுடியில ஒத்த உசுறு இருக்கிறது வரைக்கும் ஒரு பயலையும் தொட முடியாது. எழுதிக்க, நீ இந்த தலைமுடியில ஒத்த உசுறு இருக்கிறது வரைக்கும் ஒன்னும் செய்ய முடியாது. பாரு, நீ ஜெயிச்சிருக்கணும்னா இன்னைக்கு அல்ல,
2000 வருஷத்துக்கு முன்னால கல்வாரியில ஜெயிச்சிருக்கணும் நீ. ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுவரைக்கும் ஏன் சபை வளரணும்னு சொல்லி ஜெம்மன்னா, தேவராஜ்யம் வளரணும்னு எப்ப நினைச்சனோ அப்பொழுது அக்காலத்திலே சபைக்கு விரோதமாய் சத்துரு செயல்பட ஆரம்பித்தான். அல்லேலூயா. பக்கத்துல எப்படி சொல்லுங்க, ஜெபத்தை அதிகரிங்க. சொல்லுங்க, ஜெபத்தை அதிகரிங்க. ஆமென். தோத்திரம். அல்லேலூயா. Glory to God. மணி என்னாச்சு? ஐயா 3:10. அடுத்து வாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க, 5வது வசனத்தை வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து படிப்போம்னே, தூங்கிடுவாங்க பார்த்துக்க. எங்க பக்கத்தில் யாராவது கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்காங்களா பாரு. எங்க சபையில் நான் கேட்க சொல்வேன், பக்கத்தில் யாராவது தூங்குனா எப்போ அடக்கம்னு கேட்பேன். நான் சொல்லுவேன் பார்த்துக்க, பிரதர் எப்போ அடக்கம்? பெப்பேன்றலாம். ஆமாம், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த, நித்திரைக்கு பிறகு என்னது? அடக்கம். அடக்கத்துக்கு பிறகு உயிர் தழுது. அது கர்த்தருடைய நாளில் தானே. சரி, நீங்கள் சொல்ல வேண்டாம், எங்கள் பிராண்டு வேற, அது சரியாகாது உங்களுக்கு. அதாவது நல்லா இருக்கீங்களா? சரி, பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க. சரி, இப்போ படிப்போம். நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை, அல்லேலூயா சொல்லுங்க. நான் யோப்பா பட்டணத்தில், எல்லாரும் படிங்க. நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஞான திருஷ்டி அடைந்து இதுவரை காணாத, இதுக்கு முன்னால இந்த தரிசனத்தை கண்டிருக்காரா? இதுவரை காணாத ஒரு தரிசனத்தை கண்டேன். அப்ப சபை தரிசனம் உள்ளாகும் பொழுது, சபை தரிசனம் அடையும் பொழுது, சபைக்கு தரிசனம் உண்டாகும் பொழுது, சபையில் தரிசனம் வெளிப்படும் பொழுது ஏறது சும்மா இருக்கல்ல. ராமேன் சொல்லுங்க. இதுவரைக்கும் ஆராதனைக்கு போனேன், வந்தேன். ஜெபத்துக்கு போனேன், வந்தேன். கை தட்டுனேன், வந்தேன். காணிக்க போட்டேன், வந்தேன். என்னால் பாஸ்டருக்கும் பிரயோஜனம் இல்லை, அவரால் எனக்கும் பிரயோஜனம் இல்லை. என்னால் அவருக்கும் உபத்திரவும் இல்லை, அவரால் எனக்கும், அவ்வளோதான். ஆமென். விசுவாசிகளை பார்த்து பாஸ்டர் சொல்ல, பிரியமானவர்களே, நீங்கள் ஏதாவது உதவி செய்யுங்கள். உம்மை கொல்லாமல் வச்சிருக்கேன், போதாதா? இது வரைக்கும். ஆனா இப்ப சபைக்குள்ள என்ன வந்துருச்சு தெரியுமா? தேவ தரிசனம். சபைக்குள்ள என்ன வந்துருச்சு? இந்த வருஷத்தில் 100 ஆத்துமாக்கள் தரிசனம். அதுக்கு நான் என்ன செய்யணும்? இந்த வருடத்திலே இத்தனை கிராமங்கள், தரிசனம் இல்லாதவனுக்குள் தரிசனம். புரியுதானே? இதுவரைக்கும் காணாத தரிசனம், புதிய தரிசனம். இது தோத்தர தலைமை பாஸ்டருக்குள் உண்டான தரிசனம் அல்ல, எனக்கு ஜெபத்தில் உண்டான தரிசனம். புரியும் நினைக்கிறேன். அவருக்குண்டான தரிசனம் அல்ல. பலருக்கும் அவன் கால் சட்டையை போடுறதுக்கு நேரம் இல்லைன்னு கண்டவனுக்கு கால் சட்டையை போட்டு நடக்கானே. புரியலன்னு. அவன் சபையை போல வளரணும். அவன் இந்த ஜுவாலியாவாது வான் சபையை குறித்து உனக்கு என்ன தரிசனம்? சரிதானே? அல்லேலூயா. அந்த விஷயத்தில் தாவீத மாதிரி நல்ல மனுஷன் கிடையாது. தாவீத கவுக்கிறதுக்கு சவல் பார்த்த பார்வை என்ன தெரியுமா? அதாவது நீங்கள் நல்லா கவனிக்கணும். அதாவது சவுல மாதிரி வஞ்சகம் உருவையிலும் இல்லை பார்த்துக்க. இவனை கவுக்கிறதுக்கு அவன் பார்த்த பார்வை என்ன தெரியுமா? இஸ்ரவேலில் இருந்ததில் ஹைட்டு கூடனவன் யாரு? வெயிட் உள்ளவன் யாரு? சரி, இஸ்ரவேலில் என்ன செய்ய? அவன் பெலிஸ்தியன்லா. சரி, கோலியத்தை ஞாபகப்படுத்தாதே, நேரம் போகுதா இல்லையா? அப்போ இப்போ இஸ்ரவேலில் ஹைட் உள்ளவன் யாரு? சவுல். வெயிட் உள்ளவன் யாரு? சவுல். சரி, தாவீது யுத்த களத்துக்கு வரும்போது எத்தனை வயசு? 17 வயசு.
எவ்வளவு இருப்பார்? அழகிய ரூபம், பிராய்லர் கோழி மாதிரி இருந்திருப்பான். சிவந்த மேனி, அழகிய கண்கள், நல்ல மனப்பாடம்னே. வாழ்க தோத்தர் அழகிய. அப்ப பார்க்கறதுக்கு இத்தனும். அக்கா போறியாக்கா? வருவியாக்கா? வருவியா போறியா? பச்சை கிடையாது, நீ வருவ, நீ போ, போயிட்டு வாக்கா. சும்மா சொன்னாப்பா. அக்கா போறிய? வீட்டுக்கா போறிய? போறியாம்மா? யார் கூட போறா? சிரிக்காதீங்க, அது காரணம் இருக்கும். யார் கூட போறிய? அப்படியாம்மா? சரி, எல்லாரும் ஒரு கை தட்டு, சந்தோஷமா போயிட்டு வாம்மா. என்ன, ஏசப்பா கூட வருவா. இவங்க கடைசி வரைக்கும் இருக்கும் பொழுது என்ன ஆசீர்வாதம் பெறுவாங்களோ அந்த நன்மை உன் தலையில தருவார். இப்போ என்ன மனசார போகல, அதனால தான் அவளை பார்க்க வச்சார். அதெல்லாம் சொல்றேன், மனசார போகல, சூழ்நிலை தான் அவளை வெளியே எடுத்துட்டு போகுது. நம்முடைய ஆண்டவர் பயங்கரமானவர். நீ கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் அவள் குடும்பத்தில் இரட்சிப்பை பூரணப்படுத்துவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். இவர் 17 வயசு, 27 தான் இருப்பார், இத்துணு தான் இருப்பார். அந்த ஆளு பார்த்த பார்வை என்ன தெரியுமா? அவன் கால் சட்டை எடுத்து, அவன் பேண்ட் எடுத்து இவனுக்கு கொடுக்காமனே. அவனுக்கு சைஸ் 38 40க்கு மேல இருக்கும்ல, இவனுக்கு சைஸ் 26. நீ புரிஞ்சியா? நீனே அதனாலதான் சபைக்கு தரிசனம் வேணும். அடுத்தவன் சைஸுக்கு தரிசனத்துக்கு அளவு 38, வான் தரிசனத்துக்கு அளவு 26. 38 எடுத்து மாட்டாதே. இப்ப புரியுதா? இப்ப புரியுதா? ஸ்தாபன தலைவருடைய தரிசனம் அல்ல, எனக்கு என்ன தரிசனம். அல்லேலூயா. அமே தோத்திரம். பிரசிடண்டுக்கு என்ன தரிசனங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. அர்க்கிப்பை கண்டு அவன் கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற அவனுக்கு சொல். அவனுக்கு தெய்வம் கொடுத்தவர் தரிசனம் உண்டு, அவனுக்கு தெய்வம் கொடுத்தவர் அழைப்புண்டு. என்னை தெய்வம் எதற்காக அழைத்தார்? ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு தடவை என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு சொன்னார், பாஸ்டர்யா உங்க மெசேஜ் எல்லாம் ரொம்ப ரஃப்பா இருக்கு. நன்றி. உடனே அவர் சொன்னார், இந்த தலைவரை பாருங்க, அவர் இப்படி பேசல, அவரை பாருங்க, அவர் அப்படி பேசல, அவர் பெரிய பிரசங்கர், அவர் பேசல, அதனால நீங்க கொஞ்சம் சாஃப்டா பேசுங்க. நான் சொன்னேன், அவன் கால் சட்டை எனக்கு என்னத்துக்கு எடுத்துட்டு வாரா? அப்ப எனக்கு 34 கேரு, எனக்கு 34 44 போடுற அளவுக்கு நான் பைத்தியக்கார பையன் ஒன்றும் இல்லை. உன் சோழிய பாரு. அவன் ஊழியத்தை செய்தான், அவன் ஊழியத்தை செய்தான், அவன் ஊழியத்தை செய்தான். இதுதான் ஏன் சைஸு. நான் என் ஊழியத்தை செய்றேன். இருக்கேன்னா இரு, கொன்னே விடுவான்னு. கைகளை உயர்த்தி வரலையா சொல்லுங்க. சரியானே. உனக்கு தேவன் அழைச்சிருப்பார்னா உன்னை கொண்டு கத்த செய்ய வேண்டிய ஒரு நோக்கம் இருக்கனே. இன்னைக்கு ராத்திரி இந்த கூடாரத்திற்குள்ள நீ உங்க கால் பட்டிருக்கும்னா ஒரு நோக்கம் இல்லாம கொண்டு வந்திருக்க மாட்டாருனே. அதான் சொல்றேன், சபைக்கு தரிசனம் உண்டான பொழுது சத்துரு சும்மா இருக்கல்ல. இதுவரைக்கும் இந்த தரிசனம் இல்லை இல்ல. அமேன். பரலோகத்தில் இந்த துப்பட்டி இறங்கின தரிசனம் இல்லைல்லனே. காட்டு மிருகத்தை குறித்த தரிசனம் இல்லை இல்ல. ரட்சிக்கப்படாதவனை குறித்த தரிசனம் இல்லை இல்ல. தேசத்தை குறித்த தரிசனம் இல்லை இல்ல. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், சபை தரிசனத்தை கண்ட அந்த நாளிலே அக்காலத்திலே ஏரோது திட்டமிட ஆரம்பித்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. தெரியாம கேட்கிறேன், உங்களுக்கு விரோதமா எந்த சபைக்கு விரோதமா சத்துரு செயல்படுறான்னு நினைக்கிறீங்க? தரிசனம் உள்ளவனுக்கு விரோதமா தான் பிரச்சனை வரும். அப்ப நீங்க நல்லா கவனிங்க. உங்க ஊழியத்துக்கு விரோதமா தேசத்தின் சத்துரு எழும்புறான்னா உடனே அண்டர்லைன் பண்ணிக்க, நம்ம சபைக்கு தரிசனம் இருக்குன்னு. தரிசனம் இல்லாதவனுக்கு விரோதமா பிரச்சனை வராது. தரிசனம் இல்லாத ஊழியத்துக்கு பிரச்சனை வராது. தரிசனம் இல்லாத பாஸ்டருக்கு பிரச்சனை வராது. அவன் இருக்கிறதுனால பிசாசுக்கு பிரச்சனையே இல்லைல்ல. இவங்க ரெண்டும் சேர்ந்தான மீன் வாங்க போவாங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஒரு ஆமீன் சொல்லுங்க. இவனால அவனுக்கும் பிரச்சனை இல்லை, அவனால இவனுக்கும் பிரச்சனை இல்லை. அதனால இவன் ஒன்றும் செய்ய மாட்டான். ஆனா எந்த சபை விசுவாசிக்கு ஆண்டவரே என் சபையை குறித்து எந்த விசுவாசி அப்பா எங்க ஊழியக்காரரை பயன்படுத்தும்னு சொல்லுமோ சத்துருவ மேல ஒரு டாக்டர் போட்டுருவான். ரைட்டு, இவன் சாதாரணமானவன் அல்ல.
அல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரி பொழுதிலே ஆவியானவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார், தெய்வ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், தரிசனம் உள்ளவனுக்கு விரோதமாய் ஏரோது திட்டமிடாமல் இருக்க மாட்டான். ஆகையால் என் பிள்ளைகளுக்கு ஜெப அபிஷேகத்தை இன்றைக்கு ராத்திரியில் நான் வைக்க போகிறேன். அல்லேலூயா. இதுவரைக்கும் ஜெப ஊழியம் உங்களுக்கு தரல. ஏன் தெரியுமா? இந்த தரிசனம் உன்கிட்ட இல்லை. இனி தராம முடியாது, இனி தராம முடியாது. ஏன் தெரியுமா? ஆமென். உனக்குள்ள தரிசனம் இருக்கு, உங்க குடும்பத்துக்குள்ள தரிசனம் இருக்கு, உங்க ஊழியத்துல தரிசனம் இருக்கு, உங்க ஊழியருக்குள்ள தரிசனம் இருக்கு. என்ன தரிசனம்? என்னை கர்த்தர் கொண்டு வந்தார் என்றால் இந்த கிராமத்தில் ஒரு மாற்றம் உண்டாகணும். தரிசனம் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, தரிசனம் உள்ளவர்களாய் இருங்கள். ஒரு முறை கூட சொல்லுங்க, அல்லேலூயா. சரி, இனி ஆமென். 15ஆம் வசனம், 15ஆம் வசனம், 15ஆம் வசனம் எல்லாரும் பாசுங்க. நான் எப்படிங்க? ஒரு முறை கூட சொல்லுங்க. எப்போ? அக்காலத்துல. இதுவரைக்கும் யாராவது பேசுவாங்க, நான் டைரி எடுத்துட்டு உட்கார்ந்தேன். தாட்ஸ் என்னது? நோட்ஸ். தாட்ஸ் இருந்தா தாக்கா நோட்ஸ் வரும். எனக்கே 2-3 இங்கிலீஷ் தான் தெரியும், அதையும் கவுத்துருவோம். இதுவரைக்கும் என்னது? இதுவரைக்கும் நியூ தாட்ஸ். யாரு? நான் சொல்ல சரிதானா? இங்கிலீஷு சரிதானா? நீங்க இருக்க பார்த்தா எனக்கு டவுட் வந்துட்டு தேத்துறேன். தாட்ஸ் வந்ததுனால நான் என்ன செய்தேன்? இப்ப நான் நோட்ஸ் எடுக்கிற ஆள் இல்லை, நோட்ஸ் கொடுக்கிற ஆளு. இது வரைக்கும் ஆலயத்துக்கு வருவான், அப்பா நான் உண்மை பார்க்கிறேன். உடனே அவர் சொல்ல, 6 நாள் நீ எவனை பார்த்தான்னு. போன ஞாயிற்றுக்கிழமை போனோம்னே, திங்கக்கிழமை காணல, செவ்வாய்க்கிழமை காணல, புதன்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு காணல, செவ்வாய் வேலைக்கிழமை ஏரியா செவத்துக்கு காணல, வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்துக்கு காணல, சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டத்துக்கு காணல, ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு வந்திருக்கான். 10 மணி கூட்டத்துக்கு 10:45 வந்துட்டு, அப்பா நான் உடனே எந்திரிச்சு போல. 6 நாள் நீ எவ்வளோ பார்க்க போனா? நண்டையா நான் சொல்ல, உனக்கு புரியுதா இல்லையா? ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி இருந்த விசுவாசி இப்போ பேசாதவனா இருந்தவன் இப்போ கூட வேலை செய்கிறவனை பார்த்து சொல்றான், இயேசு ஜீவிக்கிறார்னே, இயேசு ஜீவிக்கிறார்னே, இயேசு உங்களை நேசிக்கிறார்னே. இவன் பேச தொடங்கின பொழுது ஏரோது பார்த்தா, இனி நம்ம பிளான் பண்ண முடியாது, இந்த பழு பேச ஆரம்பிச்சிட்டான். எப்ப பிசாசு திட்டமிடுவானா? எப்படி பேசணும்? கெட்ட வார்த்தை பேசவா? நீ நாசமா போவா, இப்படி பேசவா? என்ன பேசணும்? இவர் என்ன பேசினார்? இவர் என்ன பேசினார்? தேவன் பட்சபாதம் உள்ளவர். என்ன சொன்னார்? என் தேவன் பட்சபாதம் உள்ளவர். இயேசுவை பேசினார், ரட்சிப்பை குறித்து பேசினார், தேவராஜ்யத்தை குறித்து பேசினார், மனம் திரும்புதலை குறித்து பேசினார், ஞானஸ்நானத்தை குறித்து பேசினார், நரகத்தை குறித்து பேசினார், பரலோகத்தை குறித்து பேசினார், தேவராஜ்யத்தை குறித்து பேசினார். அவ்வளவுதான். எப்பொழுது சபை கர்த்தரை குறித்து தேசத்தில் பேச ஆரம்பித்ததோ சத்துரு சும்மா இருக்கல. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் பாஸ்டர் நான் இது வரைக்கும் சும்மா போவேன், கை தட்டுவேன், பாட்டு பாடுவேன், வருவேன், ஏதோ நம்ம போன வந்த எதை இருந்தான், இனி கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கேன் இயேசுவை பற்றி அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கும்னா அவங்க கை தூக்குங்க. இன்னும் முழியற ஜெபம் தேவைப்படுது, இன்னும் முழியற. நான் ஒரு வாட்டி கூட சொல்லுதேன், இது வரைக்கும் ஏதோ சபைக்குள்ள வந்து ஆராதிச்சேன், சபைக்குள்ள பாடுனேன், சபைக்குள்ள பிரசங்கம் பண்ணேன், சபைக்குள்ள சண்டே கிளாஸ் எடுத்தேன். இப்போ சபைக்கு வெளியில நான் பேசலாம்னு நினைக்கிறேன். எழுப்புதல் வரப்போகிறது. இயேசு இந்தியாவை ரட்சிக்க போகிறார். இந்தியாவில் இருந்து வருகிற ரட்சிப்பு உலக நாடுகளை பற்றி பிடிக்கும். நான் பேச போறேன். எப்பொழுது சபை பேசுமோ சத்துரு சொல்றான்,
இவனை விட மாட்டான் நான். அல்லேலூயா. அதான் சொல்றேன், இனி பேசுறதா சும்மா இருக்கிறதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவனை கண்டு பயந்து பேசாம இருக்கிறீங்களா? தொடர்ந்து பேசலாமா? உண்மையான பேசலாமா? டெய்லி ஒரு ஆள்கிட்டையாவது இயேசு ஜீவிக்கிறார்னு பேசணும்னே. எத்தனை பேரால முடியும்? உண்மையாவா சொல்லுதிய? அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுனே. நான் இயேசுவை பத்தி பேச போறேன்னு சொல்றேங்க. அல்லேலூயா. இப்போ நான் கடைசியில் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். உன் வலது கையை உன் வாயில வச்சு ஒரு ஸ்தோத்திரம் பண்ண பார்க்கலாம். பை ஸ்தோத்திரம் பண்ணு இயேசுவின் நாமத்தில். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இது ஏன்னு கேட்குறீங்களா? இந்த விருப்பம் உள்ளவர்களுடைய வாய் நீ நிறுத்தினா கூட இனி நிற்காது. வரேன். சாதாரணமாக எனக்கு படிப்பறிவு கிடையாது. அதுக்கு நான் சொல்கிறேன், எனக்கு பிரசங்கம் பண்ணுறதுன்னா அவ்வளோ ஆசை. ஆனால் எனக்கு வராது. முதையாக பைபிள் காலேஜில் பிரசங்கம் பண்ணுறதுக்காக எந்திரிச்சு நின்றுருக்கேன். 2 வாரம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். 4 பக்கம் 15 நிமிஷம் தான் பிரசங்கம். நான் கீழே இருந்தால் நான் சும்மா இருந்திருப்பேனா? புரியும்னு நினைக்கேன். எவன் எழும்பினாலும் சரி அவன் செத்தான். ஏச்சு வருவார், வரமாட்டார் போலேம்பேன் கீழே இருந்து. பிரியமானவர்களே, சந்தலவன்கிட்ட கீழே இருந்து சொல்லுவேன், பைபிள் காலேஜ் இல்ல, நீங்கள் அளந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். இவன் இங்கிருந்து சொல்லுவான், நாம் பயன்படுத்தப்படுவோம். தப்பு, பொய் 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 கீழே இருந்துட்டு. ஏன்னா பைபிள் காலேஜில் அவன் போடுற தப்பை நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். இல்லை, என் கண்ணு முன்ன தோத்தர ஒரு பேப்பர் சங்கம் பண்ணிக்கிட மாட்டான். ஏன்னா இவன் சொல்றதுக்கு நேர ஆப்போசிட் தான் கீழே இருந்து வரும். கத்தர் ஸ்தோத்திரம். அப்போ அங்கேருந்து பிரதர் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உடனே இங்கேருந்து புக் வேணுமோ அவனுக்கு சொல்லணும்னு நினைச்சது என்ன செய்தணும். இதுதான் அந்த 6 மாதம் நடந்துட்டு இருந்து. அப்போ எனக்கு பிரசங்கம் வந்து நான் அடிச்சுனா ஒரே ஜபம், ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க. 4 பக்கம் எழுதினேன். எழுதிட்டு மேலே போயாச்சு. எல்லாவனும் நான் கீழாச்சே சொல்லிட்டேன், எவனாவது எனக்கு சிரிப்பு காட்டினிய எல்லாம் கொன்னே விடுவேன்ட்டு போயிட்டேன். எலும்பி நின்று எவன ஆரம்ப ஜபம், முடிவு ஜபம், வசனத்துக்காக ஒரு ஜபம், நன்றி உரை, வாழ்த்துறை எல்லாம் சேர்த்து 3.5 நிமிஷம். அப்போ கீழே இறங்கணுன்னு என் பாஸ்டர் சொன்னார், இல்லை நீ மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஆமாம், ஏன்னா அதுக்காவது விட்டியா சாணியாவது வச்சு பழச்சிக்கலாம். ஆனால் அப்படி தான் இருந்து நம்முடைய ஆரம்பம். ஆனால் எனக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசைனே. ஒவ்வொரு நாளும் போய் இருந்து அழுவேன். பைபிளை தலையில் வச்சுட்டு அழுவேன், ஆண்டவரே எனக்கு பேசணும் எனக்கு பேசணும் எனக்கு பேசணும். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். நான் எப்படி பல மணி நேரம் பேச ஆரம்பித்தேன் தெரியுமா? ஒரு மேடையில் எழும்பி பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருந்தார், நான் உன்னை கொண்டு பயன்படுத்துவேன். ஒரு நாள் நான் இப்படி நிற்கிறேன். அதுதான் என் வாழ்க்கையில் கர்த்தர் பேச ஆரம்பித்த ஆரம்ப நாள். இப்படியே என் வாயை பார்க்குறேன், கட 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 பேசுது. என் மூளைக்கும் என் வாய்க்கும் சம்பந்தமே இல்லை. பட 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 பயங்கரமாக பேசுது. நான் இப்படி என் வாயை பார்க்க, இப்படி எங்கி என் வாய் கண்ட்ரோல்ல இல்லை. ஆமாண்ணே, எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. கண்ட்ரோல் இல்லாமல் இன்னும் நிறுத்த முடியாதோ? இப்படியே பார்க்க, இப்படி பேசுது. அன்னைக்கு ஆரம்பிச்சதான் இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கு. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும், நீங்க நல்லா கவனிக்கணும். அன்னைக்கு ஆரம்பிச்சது, அன்னைக்கு தான் நான் தீர்மானிச்சேன், சாகிறதுக்கு முன்னால தொடர்ந்து 60 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும். That is my ambition. இது வரைக்கும் 13.25 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். மண்டபம் ஆயிப்போச்சு, இல்லைன்னா நம்ம ட்ரையல் பார்த்துருக்கலாம். ராமேன்னு சொல்லுங்க. அதனால தான் உன் வாயில கையை வைக்க சொன்னேன். இப்ப சொல், புரியுதா? கர்த்தருக்காக பேசுவேன் என்று சொன்னவர்கள் வாய் இந்த காலை பொழுதில் அபிஷேகிக்கப்படும். படும் படும். அல்லேலூயா. அப்ப சபை பேச தொடங்கிய அக்காலத்திலே, சொல்லுங்க அந்த வார்த்தையை ஒரு முறை கூட சொல்லுங்க. சபை பேச தொடங்கின சத்தம். அல்லேலூயா.
அந்த வசனத்தை ஒரு முறை கூட படிக்கலாமா? நேரமாயிட்டு. நான் பேச தொடங்கின பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஆதியில் நம்மேல் இறங்கினது போல அவர்கள் மேலும், சொல்லுங்க, பரிசுத்த, சத்தமா, பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே, எப்ப? ஆதியிலே, அக்காலத்திலே. எக்காலம்? எக்காலம் இல்ல, அப்போஸ்தலர்கள் காலத்திலே. அப்போ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இறங்கிய ஆவியானவர் அன்றைக்கு இறங்கினது போல இன்றைக்கு சபையில் ஊற்றப்பட்ட பொழுது ஏரோது சொன்னான், இனி ஏதாவது உபாயம் பண்ணணும். அப்ப நீங்க நல்லா கவனிங்க. உங்க ஆராதனைகள் வித்தியாசம் பார்க்குறீங்களா பாஸ்டர்? நான் பார்க்குறேன்னு சொல்றோம் மட்டும் கை தூக்குங்க. விசுவாசிகளை பார்த்து சொல்றேன், உங்க ஆராதனைகளில் ஆவிக்குரிய மாற்றத்தை பார்க்குறீங்களா? இப்போ வித்தியாசம் தெரியுதா? பாட்டில் வித்தியாசம் தெரியுதா? பிரசங்கத்தில் வித்தியாசம் தெரியுதா? அப்ப பிசாசு சும்மா இருக்க மாட்டேன். ஏன்னா தோத்தர இதுவரைக்கும் என்ன இல்லை? ஜீவன் இல்லை, ஆவி இல்லை. இப்போ அன்னைக்கு இறங்கின ஆவி மறுபடியும் என்ன செய்திருச்சு? அப்போ பிசாசு சொல்றாரு, இனி அபிஷேகம் வெளிப்பட்டா இவங்க வளர்ந்துருவாங்க, இந்த சபை என்ன செய்திரும்? கட்டப்பட்டு விடும். அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், சபைக்குள் ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது சபை ஜெபத்தை கூட்டணும். சபை என்ன செய்யணும்? கூட்டணும். அப்ப நம்ம சபைகளில் ஆவியானவருடைய மாற்றத்தை உணர்ந்தால் இன்னைக்கு பகல் ராத்திரியில் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 26 படிங்க. நேராயிட்டு, எனக்கு கொஞ்சம் ட்ரை ஆக. அவர்கள் ஒரு வருஷமாய் சபையோடே கூடியிருந்து உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோக்கியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று என்னதுங்க? இதுவரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை, சீஷர்களுக்கு அரசாங்கத்தில் என்ன இல்லை. இப்ப என்ன வந்திருக்கு? அங்கீகாரம் வந்துருச்சு. உங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சா? உங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சா எப்படி சொல்லுதிய? வில்லேஜ் ஆபீஸ்ல கிடைச்ச சர்டிபிகேட்டாக்கா? அதாவதுக்கா, நீ ஜெயிலுக்கு போனது நீ ஒருவேளை சொத்து தகராறுல கூட போயிருக்கோம், அதெல்லாம் நான் ஏத்துக்கிட மாட்டேன். கேளுங்க, நான் உங்க கதையை கேட்கல, கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையை சொல்றேன். அண்ணே, இன்னைக்கு நம்முடைய இந்தியாவில் கிறிஸ்தவத்திற்கு அங்கீகாரம் கிடைத்ததா? கிடைச்சிருக்குன்னு சொன்னா ஏற்றுக்கிடுவீங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. அண்ணே, ஒன்று புரிஞ்சுக்கோ, என்னைக்கு உன்னை வளரக்கூடாதுன்னு அவன் நினைச்சானோ அப்பமே உன்னை கண்டு அவன் பயந்துட்டான். அங்கீகாரம் கிடைச்சிருச்சுனே, புரிஞ்சிருதா? பாம்பை கொல்லணும்னு இனியா முடிவெடுக்க, அது கடிக்கும்னு உனக்குள்ள பயம் வந்துட்டு இல்லைன்னு சொன்னா அவன் வீட்டுக்குள்ள போட்டு வளர்த்த வேண்டியதானே? இல்ல, நீ பயந்துட்டல என்ன பார்த்து. எப்ப நீ பயந்துட்டியோ அப்பமே நான் அங்கீகரிக்கப்பட்டுட்டேன். ஆனா ஒன்னு வாயால ஒன்னால சொல்ல முடியல, நீ சுணகட்டப்ப தைரியமா ஆம்பளை இல்ல, சொல்றதுக்கு உனக்கு தைரியம் இல்லை. ஆனா நீ பயந்துட்ட. நீ பயப்படலைன்னா என்ன அடிக்கிறதுக்கு கம்பெடுப்பியா? நான் சொல்ல புரியுதா இல்லையா? அண்ணே, நான் அங்கீகரிக்கப்பட்ட கிறிஸ்தவனே, என்ன பாட்டு இந்த பையில பயந்துட்டானுவேன். சுயநிலைவு இழந்து இருக்கிறீங்களா? இல்லை தூக்க மயக்கத்தில் இருக்கிறீங்களா? அல்ல இந்த இங்கிலீஷில் ஹோமாயா ஹாமா என்னண்ணே? ஹோமாண்ணே, ஹோமா சரிதானே? இந்த இங்கிலீஷோட நான் படுற பாடு இருக்கேன். ஹோமா ஸ்டேஜில் என்ன இருக்கிறீங்களோ? நல்லா கவனிங்க. எகிப்தில் இஸ்ரவேலர்கள் பெருகினார்கள். ஏன் இஸ்ரவேலர்கள் அழிக்கணும்னு நினைச்சான்? அவர்கள் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி ஜெயிப்பார்கள் என்ற பயம் அவனுக்குள்ள வந்து, என்னைக்கு நீ என்ன கண்டு என்ன ஒடுக்கணும்னு நினைச்சியோ அப்பமே நீ பயந்துட்ட. பயம் தட்டலைன்னா கையில கம்பெடுக்க மாட்டேன். தட்டிருச்சு.
நீ வெளியே தான் சொல்லல, என்ன நீ அங்கீகரிச்சிட்டடா. என்ன நீ அங்கீகரிச்சிட்ட. ஆனா சர்டிபிகேட் தரமாட்டேன். உன சர்டிபிகேட் எனக்கு அவசியமே கிடையாது. நீ என்ன கண்ட பயந்தாச்சு. பயர் இல்லைன்னா என்ன சும்மா வளர விடு. நீ என்ன கண்ட பயர் இல்லைன்னா என்ன சும்மா வளர விடு. பாப்போம் நீ ஆம்பளையா இருந்தா. நீ பயந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு இருக்கா. கரு இப்படி பேசின என்ன செய்வான், என்ன கொல்லுவாம்னே. யானை மிதிச்சா என் உயிர் தான் போகும், என் மயிரையா பிடுங்கும். நீ ஏன் பயப்படுங்க, நான் செத்துட்டு போறேன். ஆனா என் ரத்தம் சும்மா இருக்காதுல்ல. நீ ஏன் பயப்படுங்க. 10 நாள் ஊழியம் செய்யல, உசுரோட செய். என்னைக்கு நீ என்ன ஒடுக்கணும்னு நினைச்சிட்டியோ அப்பமே உன்னை குறவளைக்குள்ள பயம் தட்டிருச்சு. புரியலன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன இல்லையா, என்ன வளர விடு, என்ன வளர விடு. விட மாட்டேன் இல்ல. அப்ப உனக்கு குறவளைக்குள்ள பயம் தட்டிருச்சுல்ல. நீ சர்டிபிகேட் தரலடா, ஆனா நான் ஜெயிச்சுட்டேன். என்ன கண்டு நீ பயந்துட்ட. சாப வளரணும்னே, சாப வளரணும்னே, வளரும்னே. எவன் எழும்பினாலும் வளரும்னே. ஏன் தெரியுமா, அதை தொடங்கினது என் அப்பம்னே. ஒரு பயலும் தொட முடியாது. அபிஷேகம் பெற்ற பிள்ளை ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷையில சோமன்னு பார்க்கலாம். அந்நிய பாஷையில சோமன்னு கைகளை தட்டி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில சோமன்னு பார்க்கலாம். கர்த்தர் சபைக்கு கொடுத்த அங்கீகாரத்தை இன்றைக்கு அதிகாலை பொழுதிலே தெய்வம் நிறைவேற்றுவார். அவியில பலப்படே. உன் சபை வளர்ந்துருச்சு. உன் சபை வளர துவங்கி விட்டது. சத்துரு உன்னை கண்டு பயந்துட்டான். உனக்கு அங்கீகாரம் உண்டாயிற்று. உன் ஊழியத்துக்கு அங்கீகாரம் உண்டாயிற்று. நம்ம அபிஷேகத்துக்கு அங்கீகாரம் உண்டாயிற்று. என் கண்ணீருக்கு அங்கீகாரம் உண்டாயிற்று. இனி சபை வளரும், வளரும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. அவர் மனிதன் அல்ல, பொய் சொல்வதில்லை. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லை. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் நம் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. அப்பறிப்பாக வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே.
வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, glory to Jesus. இவா சாட்சா சாட்சா, நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, தத்தங்கள் நம் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் நம் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லை. வாக்கு பண்ணினவர் மாறிடா, சொல்லுங்க. வாக்கு தந்தவர், வாக்கு தந்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, சங்கர பலத்துனதே, வீபனா கதவை சியங்கரவை சே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, அர்ப்பணிப்பாக சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். தலைக்கு மேல கை தட்டி நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ராமே ஏனே பயப்படுவ? தவுத்தாச்சனே அவன் பயந்துட்டு இருக்கான், நீ ஏன் பய? ஏன் அவன் குடல் பிதுங்கி போய் கிடக்கு. நான் ஓப்பன் டாக் சொல்லுங்க. 25 வருஷம் ஊழியம் செய்துட்டேன். எனக்கு பிரசங்கம் பண்றது ரொம்ப ஆசை. ஒரு வாரம் குறைந்தபட்சம் 12 பிரசங்கம் பண்றேன். 12 முதல் 14 வரைக்கும் பிரசங்கம் பண்றேன் கடந்த 5 ஆண்டுகளாக. ஆனா எனக்கு பிரசங்கம் பண்ணி ஆசை போச்சு. நீ எனக்கு கொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா உண்மையை சொல்லாம விட மாட்டேன். ஒன்னாலே சபையை ஒண்ணு செய்ய முடியும். ஆமென். அதாவது பிசாச பேட்டி எடுத்தா, பிசாஸ் அண்ணே தப்பா நினைக்கலண்ணே, வருத்தப்படுது அண்ணே, என்ன எனக்கு சொல். இப்போ தப்பா நினைக்க மாட்டியல்ல? பிசாசை பார்த்து பேட்டி எடுக்க போறோம். எப்படி? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் மரித்ததை குறித்த உன்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படி நம்ம கேட்கிறோம். பிசாசு என்ன சொல்லுவான் தெரியுமா? தெரியாம செய்துட்டேன், அவரை சிலுவையில் அரைஞ்சு கொன்னதே தப்பும் பண்ணே. ஏன்னு கேளுங்க, இயேசு உயிரோட இருக்கிறது வரைக்கும் யாரு பிசாசு வரட்டினா? அவரை மட்டும்தானே வரட்டினாரு. யாரெல்லாம் நோயை சோமாக்குனா? அவர் மட்டும்தானே. அவர் மரித்த பிறகு யார் வரட்டுக்கா? பக்கத்தில் இருக்க ஆளை பாரு, எந்திரிச்சு நிக்க ஏல் இல்லாத இவர் எழும்பு. அன்னைக்கு கவனிக்கணும். வயசு என்னாச்சு? 69. வாழ்க. 70 பலத்தின் மிகுதியினால் 80. ஐயா இல்ல, இவருக்கு வயசு என்னாச்சு? 69. இவர் இன்னைக்கு என்ன பண்றாரு? சத்துருக்கு விரோதமா யுத்தம் பண்றீங்களா இல்லையா? பிசாசு விரட்டுறீங்களா இல்லையா? வியாதியை சோமாக்குறீங்களா இல்லையா? பிசாசு என்ன சொல்லுவான்னு தெரியுமா?
அவர் இருக்கிறது வரைக்கும் அவர் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஒரு ஆளையும் கொல்ல போய் எந்திரிச்சு நிற்க யாழ் இல்லாத எல்லாம் மிரட்டுது. இதுக்கு பேசாம அவரை கொல்லாமே விட்டுருக்கலாம். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவரை மட்டும் போக்கஸ் பண்ணா போதும். அவர் கலிலேயாவில் இருக்காரா, அங்கே மட்டும் நம்ம டீமா போகணும். அவர் யூதேயாவுக்கு வந்தாரா, அண்ணா உட்காருங்க, யூதேயாவுக்கு போக்கஸ் பண்ணணும். அவர் இன்னும் 2 பேர் சொல்லணும். எருசலேமுக்கு வந்தாரா, எல்லாரும் சேர்ந்து எங்க வரணும், எருசலேம் போக்கஸ் பண்ணணும். சமாரியாவுக்கு வந்தாரா, நம்ம எல்லாம் சேர்ந்து பின்னாலேயே போக்கஸ் பண்ணிடணும். இப்போ என்ன பிரச்சனை? அண்ணன் எங்க ஊழியஞ்சேரிய பல்லடத்துல, இது பல்லடத்துல இருந்து என்ன சொல்லுது, பாபி சாசேங்கு அண்ணன் எங்க, நீங்களும் பல்லடமா? நீங்களும் பல்லடம். நீ மொத்தத்தில் பல்லடத்தை விலைக்கு வாங்கிட்டியாளா? சரி, சண்டைப்படாம கூறு போடுங்க. என்ன இப்ப என்ன பிரச்சனைனா, எந்திரிச்சு நிக்க யாழ் இல்லாதது கிராமங்கள்ல இருந்துட்டு என்ன சொல்லுது தெரியுமா? இப்படி உட்கார்ந்துட்டு இயேசு நாமத்தில் எல்லா பொல்லாத ஆவியும் வெளியே போ. இப்ப பிசாசுக்கு எவனுக்கெல்லாம் காவல் போடணும்னே டென்ஷனா இருக்கான். புரியுதானே? இந்த பாட்டியம்மாவுக்கு என்ன வந்து புரியுதா இல்லையா? இப்ப பிசாசு கடுப்புல நடக்காமனே. ஏன்னா யார சமாளிக்கணும்னே அவனுக்கு தெரியல. இதுவரைக்கும் ஒரே ஆளை பார்த்துட்டு இருக்கான். இப்ப பிசாச பேட்டி எடுத்தேன்னு வை, தெரியாம அவர் சிலுவையில் அரைஞ்சிட்டேன் பார்த்துக்க. அவரை விட்டுருப்போம்னா அவரை மட்டும் நம்ம பார்த்துருந்தா போறோம், டீமா வேலை செய்யலாம். அவரை ஒரு ஆளையும் சிலுவையில் அறைய போய் எந்திரிச்சு நிக்க யாழ் இல்லாததெல்லாம் எந்திரிச்சு. அல்லேலூயா. நீ எடுத்த திட்டம் தப்பு, இனி எங்களை ஒன்றும் செய்ய மாட்டானே. முடியாத ராஜா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரிதானே? உண்மையில சொல்லுது, அவன் தப்பான முடிவெடுத்து குடல் கலங்கி நடக்கான். ஒரு அல்லேலூயா. எத்தனை மணி பஸ்ஸு? இப்ப 5:06 ஆயிட்டா. ரத்தஞ்சயம் வீட்டுக்கு போகலையா நீங்க? கடவுளை தான் காப்பாற்றணும். ஒன்னே இல்லனே. என்ன ராமேன் சொல்ல பார்க்கலா? சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. சபை அங்கீகரிக்கப்பட்டதை ஏரோது கண்ட பொழுது சபைக்கு விரோதமாய் திட்டமிட்டான். அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். சபையை துன்பப்படுத்த வேண்டும் என்று ஏரோது எப்பொழுது நினைத்தானோ அவன் கண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு, சபை அங்கீகாரப்பட்டாயிற்று. அல்லேலூயா. நம்ம பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நம்ம ஊழிய அங்கீகாரம் அடைஞ்சாச்சுன்னு சொல்லுங்க. உங்க மினிஸ்ட்ரி அங்கீகாரம் அடைஞ்சாச்சுன்னு. இல்லைன்னா சத்துரு உனக்கு விரோதமா எழும்ப மாட்டான். சத்துரு உனக்கு பயந்துட்டான், உனக்கு விரோதமா எழும்ப மாட்டான். உன் ஜபத்தை கண்டு பயந்துட்டான், உன் உபவாசத்தை கண்டு பயப்படுறான். தெரியாம தான் கேட்கிறேன், உன்னை ஜபிக்க விடுறானாவே? ஜபிக்க விட மாட்டேங்கிறான்ல. உன் ஜபத்தை கண்டு அவன் பயந்ததுனால தானே உன்னை ஜபிக்க விடல. என் ஜபத்தை கண்டு அவன் பயந்துட்டான், நீ பயப்படல, என்ன ஜபிக்க விடு பாப்போம். அவன் பயந்துட்டான்ல. அப்ப நீங்க நல்லா கவனிங்க, தலை பிஞ்ச பாம்பை கண்டு இனி பயப்படாதே. அவன் தலை அங்கேயே கிழிஞ்சிருச்சுல்ல. நான் சொல்ல சரிதானா? அப்ப நல்லா கவனிக்கணும். அங்கீகாரத்தை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அங்கீகாரத்தை தந்த தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. இனி ஒரே ஒரு வார்த்தை, அண்ணன் குடிங்க. அண்ணன் தண்ணி, தண்ணி உண்ண ஒரு வார்த்தை கூட சொல்லட்டா? ஏ தண்ணி வேணுமா, டீ வேணுமா? கீழே இருக்குன்னா போய் குடிங்க. எல்லாருக்கும் இருக்கா? எனக்கு இல்லைண்ணே, எனக்கு பச்சை தண்ணி தான் வேணும். நம்ம இந்தியன் பாஸ்டர்லாம் பாரன் பாஸ்டர் ஒன்று கிடையாது. போதும்ண்ணே, சுடு தண்ணி வேண்டாம்ண்ணே. இன்னைக்கு அண்ணன் தந்தா நாளைக்கு ராத்திரி எவன் தருவான்? புரியுதானே? சுடு தண்ணி ஏன் குடிச்சு பழகல தெரியுமா? போற இடம் பூரா குடும்பமா வச்சிருக்கேன். ஒருத்தி தானே இருக்கா ஊர்ல.
அண்ணனுக்கு இப்ப தமிழ் புரிஞ்சிட்டு. போற இடம் பூரா கிடைக்கிறது இந்த பாட்டில் மட்டும்தான். அதனால நான் இதுல பழகிட்டோம்னே. அண்ணன் சும்மா சொன்னோம்னே, அவ்வளவுதான். இவங்க தூங்காம சிரிச்சாங்களா, அதான் வேணும். வேற அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் தண்ணி குடிச்சிடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. நானும் மனுஷன் தானே. அல்லேலூயா. ராமேன்னு சொல்லுங்க. ஏசப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, உன் முன்னால இருக்கிற பிள்ளைகளை எப்பவுமே சிரித்த முகத்தோடு வச்சிருக்கணும். அது ஒரு சரித்திரம்னே. நான் டிபிஎம்லேருந்து வந்தவன். மேடையிலேருந்து சிரிச்சாலே பெரிய பாவம்னு நினச்சி வந்தோம்னே. நான் வரும்போது ஜிப்பாவோடு வந்தோம்னே. இப்போ கர்த்தர் என்னை மனம் திரும்ப பண்ணினேன். ஏன் ஊழியத்துக்கு போயிட்டு இல்லைண்ணே, விசுவாசி. நான் எம்மா தப்பா நினைக்கிறேன். ஆமாம், முதைய ஒரு ஓலை செட்டு பிரதிஷ்டைக்கு ஜிப்பாயும் வெள்ளையெல்லாம் போட்டு தான் நின்னேன். அப்புறம் ஆண்டவர் என்னை மாற்றி சரி பண்ணிட்டார். வெள்ளை வெளியே இல்லடா, உள்ளதான். புரியல. அதுக்குன்னு சொன்னாலும் தெய்வ பிள்ளைகளுக்கு ஒரு ஒழுக்கமான வஸ்திரம் உண்டு. வெண் வஸ்திரம் கொடுக்க வேண்டிய இடத்துல வெண் வஸ்திரம் கொடுக்கணும். பரிசுத்தமாக நிற்க வேண்டிய இடத்துல பரிசுத்தமாக நிற்கணும். உலகத்தானுக்கு நமக்கு என்ன உண்டு? இல்லைன்னு வைங்க, நம்ம வேதம் எடுத்து பிரயோஜனம் இல்லை. ஆமென். பேதுரு சொன்னார்ல, எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மிடத்தில் வந்தோமே, என்ன கிடைக்கும்? என்ன விட்டோம்? வீட்டில் இருந்து யோசிங்க. என்ன இருந்து யோசிங்க. பேச தொடங்கினா இன்னொரு மொழியுறஜ வாய்ப்பு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் லைட்டாக தட்டி சொல்லுங்க, சௌம நல்லா இருக்கீங்களான்னு. சரிதானே? நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. இன்னும் இருக்கீங்களான்னு கேட்டா, பாட்டிமா இன்னுமா இருக்கிறியா அப்படியா கேட்டாங்க. இல்ல இல்ல அம்மா. சரி, கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. சரி, இந்த வார்த்தையை ரொம்ப கவனமா வாசிங்க. நம்ம ஜெபம் பண்ண போறோம். மறுபடியும் 11ஆம் அதிகாரம் 27 முதலான வசனங்கள். அண்ணே இல்லண்ணே, இது உங்க கோட்டா இல்லண்ணே, இது எங்க கோட்டா. 27 முதல் வாசிப்போமா? சத்தமா வாசிங்க. அந்நாட்களில் எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோக்கியாவுக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து, உலகமெங்கிலும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவரால் அறிவித்தார். அது அப்படியே கிளவுதி ராயனுடைய நாட்களில் உண்டாயிற்று. கவனிங்க, 29 தான் ரொம்ப முக்கியம். அப்பொழுது சீஷர்கள் அவரவர் தங்கள் திராணிக்கத்தக்கதாக யூதேயாவின் குடியில் இருக்கிற சகோதரர்களுக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினான். கவனி, இது யாரு? அந்தியோக்கியா சபை இல்லையா? யாருக்கு உதவி செய்துச்சு? எருசலேம் சபைக்கு. எப்பொழுது இந்த சபை வளர உதவி செய்ததோ அப்பொழுது அக்காலத்திலே. நீங்க நல்லா கவனிக்கணும். அதுதான் சொல்றேன். திருப்பூர் மாவட்டத்தின் அனைத்து ஊழியர்களுக்கு சொல்றேன், நீங்கள் எடுத்த முடிவு சரியானது. ஆமென். எருசலேம் சபை எந்தால போனாலும் சரி, தெசலோனிக்கே சபை எந்தால போனாலும் சரி, சொல்லுனே, எபேசு சபை எந்தால போனாலும் சரி, என் சபையில் அரிசி இருக்கா, என் வீட்டில் பருப்பு இருக்கா, என் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கா, என் வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்கா, தோத்தர என் வீட்டில் பைக் இருக்கா, இப்படி இருந்தவன் இப்போ மனநிலைமை மாறிட்டு, ஐயோ நான் சாப்பிட்டு ஒரு இட்லி மீதி இருக்கு, எருசலேம் சபையில் சகோதரன் பட்டினியா இருப்பான்னு கொண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்.
ஏரோது பார்த்தான், இதுவரைக்கும் சுயநலத்தோடு வாழ்ந்தவே இப்ப ஒருவருக்கொருவர் உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஆமென். இவன் ஊழியம் வளரட்டும்பா, இவங்க ஊழியம் வளரட்டும்பா, இந்த அக்காவை பயன்படுத்தும்பா, இந்த அம்மாவை பயன்படுத்தும்பா, இந்த ஆண்டியை பயன்படுத்துங்க ஆண்டவரே. மனநிலைமை மாறிச்சு, சத்துரு பயந்துட்டான். அப்ப நீங்க நல்லா கவனிங்க, இந்த மனநிலை தான் எழுப்புதல் காலத்து சபைகளின் மனநிலை. அல்லேலூயா, ஆமென். பக்கத்தில் விசாரிங்க, நீங்க எந்த சர்ச்சுன்னு கேளுங்க, உங்க சபைகளை அறிமுகப்படுத்துங்க. எல்லாரும் ஒரே சர்ச்சா? நம்ம எல்லாம் ஒரு சர்ச்சா? என்னைக்குமே பாருங்க, கோயில்ல சர்ச்சில் போய் இருக்கும்போது மாமி மருமகா சேர்ந்திருக்கப்படாது, அண்ணியும் சேர்ந்திருக்கப்படாது, அக்காளும் தங்கச்சியும் சேர்ந்திருக்கப்படாது, பேச முடியாது. நான் சொல்ல புரியுதா இல்லையா? சரி, தமிழ் புரியுதா இல்லையா? இதை மாதிரி வரும்பொழுது ஒரு சபையில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்திருக்கப்படாது, பேச முடியாதுல்ல. புரியுதானே? நம்ம இப்ப இப்ப பக்கத்தில் இருக்கிறோம், தோத்திரம், உங்க சபை வளரும். சொல்லுங்க, உங்க சபை வளரும், உங்க சபை வளரணும். அதுதான் இதுவரைக்கும் என் சபை வளரும், என் சபை வளரணும். இதுவரைக்கும் மனநிலை, இப்ப மனநிலைமை என்ன செய்துட்டு? ஆமென். இந்த சபை என்ன செய்துச்சு? தன்னுடைய உணவுக்கு போக மிச்சத்தை எங்க அனுப்புது? கிராமத்துக்கு அனுப்புது, வட இந்தியாவுக்கு அனுப்புது. என் தாலுக்காவில் இருக்கிற இன்னொரு ஊழியக்காரனுக்கு கூரை இல்லை, கொடு. என் சர்ச்சில் இருக்கிற பழைய சீட்டை எடுத்துட்டு நான் வார்க்கிறேன், இந்த சீட்டை என்ன செய்ய? அந்த கிராமத்தில் ஒரு பாஸ்டருக்கு மேலே சீட் இல்லை, கொடு. இப்போ இந்த சபை இன்னொரு சபையை முன்னால அவன் ஸ்தாபனம் இல்லை, என் ஸ்தாபனம் இல்லை, இவன் ஸ்தாபனம், அவன் வேற பாஸ்டர், இவன் வேற பாஸ்டர் இல்ல, எல்லாருமே தேவ பிள்ளைகள் தானே, எல்லாரும் தேவராஜ்யத்தை தானே கட்டுறோம். இந்த நிலைமை வந்த உடனே சத்துரு பார்த்தா, இனி இவன் வளர்ந்துருவான், இனிவே அவன் திட்டமிட்டான், இவன் ஜெபிக்க திட்டமிட்டான், அவன் அழிக்க திட்டமிட்டான், இவன் ஜெபிக்க திட்டமிட்டான். ஜெபிக்கிறதுக்கு முன்னால, ஜெபிக்கிறவனுக்கு முன்னால அழிக்கிறவனிக்க மாட்டான், ஜெபிக்கிறவனுக்கு முன்னால அழிக்கிறவனிக்க மாட்டான். ஏன்னா ஜெபிக்கிறவன் ஜெயிக்கிறவன், சிக்குகிறவன் அல்ல. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப இப்ப சொல்லுங்க, நமக்கு ஜெப அபிஷேகம் வேணுமா வேண்டாமா? எவ்வளவு வேணும்? உண்மையாவா? அப்ப சத்தமா ராமேன்னு சொல்லுங்க. வேற ஒன்றும் இல்லை, நேரம் ஆயிடுச்சு, இனி போ. பிரசங்கத்துக்கு பாதி தான் இருக்கு, புரியுதா உங்களுக்கு? இப்ப சபை என்ன செய்துன்னு நான் இன்னும் சொல்லல, செய்தியினுடைய 20% பாயிண்ட் தான் ஆயிருக்கு. இனி மீதி இருக்கு, பார்த்துக்கிடுங்க. இன்னொரு மொழிகிற ஜோத்து பார்ப்போம், இனி என்ன கூட ஆட்டாங்க. வாழ்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஜெப அபிஷேகம் வேணும்னு நம்ம எடுத்த முடிவு, எல்லா மாதம் ஜெபங்களுக்கு என்ன செய்திருங்க, அநேகரை கூட்டிட்டு வாங்க. என்ன, அடுத்த மாதம் இதை விட 1 மடங்கு அதிகமாக இருக்கணும். ஒரு நபரையாவது எக்ஸ்ட்ரா நீங்கள் கூட்டிட்டு வந்துருங்க, ஜெயிச்சிருவோம். சரியா? கர்த்தர் சொல்லணும்னு நினைக்கிறத நான் சொல்லிட்டேன். இனி என் பிள்ளைகள் இவ்வளோ நேரம் இருந்தியல்லா, உங்களுக்கு ஏதாவது தந்து விடண்டாமா? இவ்வளோ நேரம் என் பிள்ளைகள் என் முன்னாலே இருந்தியல்லா, உங்களை எப்படி சும்மா விடுறது? ஏதாவது கொடுத்து விட்டுருவோமா? பிள்ளைகளுக்கு கொடுத்துட்ருவோமா? வேணுமா? ஏதாவது வேணுமான்னு தந்தா கொள்ளாமுன்னா? ஆமாம், ஜெபம் பண்ணுவீங்களா? எல்லா ஆராதனைக்கும் சர்ச்சுக்கு போயிருங்க, பாஸ்டருக்கா நல்லா ஜெபம் பண்ணுங்க, என்ன தேசங்களுக்கா ஜெபம் பண்ணுங்க, உங்களை தேவன் பயன்படுத்துவார். சரியா? ஒரு ஆள் உங்கள்கிட்ட கஷ்டம் சொல்லிச்சுன்னா உங்களுக்கா ஜெபம் பண்ணுங்க, என்ன ஆண்டவர் கிருபை தருவார். உங்கள் ஊழியம் வளரும், கண்டிப்பாக வளரும். ஒரு ரொம்ப ஜெபம் பண்ணணும்னு இல்லைம்மா, மனசார ஒரு சொட்டு கண்ணீர் வெடிங்க, அது போதும். கோடி ரூபா கொடுத்தா திரும்பி பார்க்க மாட்டார்,
ஆனா நம்ம கண்ணிலேருந்து விழுகிற ஒரு சொட்டு கண்ணீருக்கு பதில் தராம ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். உங்க கண்ணீருக்கு அவ்வளோ வல்லமை உண்டு பாஸ்டர். சொன்னா நிறைய சொல்லுவேன். நமக்கு நீ போவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா இருப்பீங்க. என்னையா இன்னொரு வாட்டி வர்றதுக்கு ஆயுசு நாட்களை தருவாரான்னு எனக்கு தெரியல. நான் உயிரோட இருந்தா வருவேன். இயேசு வந்துட்டாருன்னா நம்ம பரலோகத்தில் பார்க்கலாம். நான் ஒவ்வொரு நாளும் நான் இப்படி தான் கடத்துவேன். ஏன்னா நான் தனியாகவே இந்தியா முழுவதும் சுற்றுறவேன். தனியாக தான் சுற்றுவேன். என் வண்டியும் இயேசுவும் நானும் தான். உலகம் முழுவதும் தேசமெல்லாம் சுற்றி வாரேன். ஏன் தெரியுமா? ரொம்ப வேகமாக வண்டி ஓட்டுவேன். என்ன நடந்தாலும் என்னோட முடிஞ்சிடணும். அதுக்கு வேண்டிதான் ராத்திரி பகலாக ஓடுறேன். ஆனால் எந்த இடத்துலலாம் அப்போ அனுப்புகிறாரோ அந்த இடத்துலலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அபிஷேகத்தை வச்சுட்டு போடுவேன். இன்னொரு முறை உங்களை நான் பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா இன்றைக்கு பகல் ராத்திரியில் உங்க சிரசில் கிடைக்கிற அபிஷேகம், ஆமென், ஆண்டுகளுக்கு முன்பு என் தலையில் அவர் வைத்த அபிஷேகம் என் சபைக்குரியதல்ல, உலக நாடுகளுக்குரியது. என்னால் முடிஞ்ச அளவிற்கு ஓடோடி கொடுத்து வருகிறேன். இன்றைக்கு காலை பொழுதில் உங்கள் சிரசிலும் அது வைக்கப்படுகிறது. சந்தோஷமா செய்யுங்கண்ணே. ஊழியம் வளரணுண்ணே. கண்டிப்பாக வளரும், கண்டிப்பாக வளரும். நல்ல சந்தோஷமா செய்யுனே. அழுனே. என்ன பாருங்க, பலிபீடத்தில் ஜெபிக்கிறத விட உங்கள் ஆலயத்தினுடைய வாசப்படியில் விழுந்து கிடனே. ஆமாம், 25 வருஷமாக நான் சபை பாஸ்டராக இருந்திருக்கேன். நான் பலிபீடத்தில் ஜெபித்ததே இல்லை. ஆனால் நான் படுக்கிறது என் ஆலயத்தினுடைய வாசப்படியில் தான் படுப்பேன். ஏன்னா ஆலயத்தின் வாசப்படியை மிதிக்கிறவன் ஒருத்தன் விடுதலை பெறாமல் வெளியே போகக்கூடாது. ஜெபிங்க. என்ன ஆண்டவர் உங்களை நடத்துவார். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். என்ன ஒரு தகப்பனை போல சொல்லிட்டு போறீங்க. ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். மனம் திறந்து உங்களை ஆசீர்வதிக்கிற இந்த தேசத்தில் சபைகள் வளரும், தேசம் ரட்சிக்கப்படும், என் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவாராக. தேவன் உங்களை சுகமாக்குவார். எழும்போமா, 4 மணியாச்சு. ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாருங்கள் என் சுமைகள், என் பாருங்கள் என் சுமைகள், உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. இயேசை தானே என் முன்னே சிறுத்தி உள்ளே. இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. இரக்கமும் முறுக்கமும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே. சொல்லுங்க. இரக்கமும் முறுக்கமும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று என் ஜீவனை அழிவில் நின்று கை
கைகளை உயர்த்தி மீட்டவரே என்னை வரே ஒரு ஜெப அபிஷேகம் மீட்டவரே என்னை கரங்களை அசைத்து சொல்ல போகிறோம். பரலோகத்தின் துதி நம்முடைய வளாகத்திற்குள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வரப்போகிற நாட்களில் வரப்போகிற எழுப்புதலுக்காக கர்த்தர் இந்த இடத்தை அபிஷேகத்தினால் நிரப்பப் போகிறார். அநேகரை ஒரு ஜெப அபிஷேகம் மூடப் போகிறது. அந்நிய பாஷையில ஜெபம் ஆரம்பிங்க. எல்லாவரும் அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷையில சொல்லுங்க. தடை செய்கிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ராத்திரி அளிக்கப்படுவதாக. தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாவரும் சம்பளவருவி இயேசுவின் நாமத்தில் இந்த திருப்பூர் மாவட்டத்தின் இந்த மொழியரபு ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் இந்த நாட்களில் ஒரு ஜெப அபிஷேகம் வைக்கப்படுவதாக. கர்த்தர் இந்த ராத்திரியில் அதிகாலை பொழுது சொல்லுகிறார், இதோ ஒரு ஜெப அபிஷேகத்தை கொடுக்கிறேன். கைகளை தட்டி ரிசீவ் பண்ணு. பெற்றுக்கோ. ஊழியர்களுக்குள்ளே ஒரு ஜெப அபிஷேகம் பெற்றுக்கொள்ளனே. இயேசுவின் நாமத்தில் ஒரு ஜெபிக்கிற வல்லமை ஊற்றப்படுவதாக. ஒரு ஜெப மகிமை ஊற்றப்படுகிறது. அநேகரை கர்த்தர் தொடுகிறார். கிருபைகள் வெளிப்படுகிறது, வரங்கள் வெளிப்படுகிறது, வல்லமை வெளிப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ராத்திரி உம்முடைய வல்லமை இவர்கள் மேல் ஊற்றப்படுவதாக. ஜெபிக்கிற அபிஷேகம், தீர்க்க தரிசன அபிஷேகம், சுகமாக்குகிற அபிஷேகம், பிரசங்கிக்கிற அபிஷேகம். எஸ், receive. அநேகரால நிற்க முடியாத அளவிற்கு ஒரு வல்லமை நிற்க முடியாத அளவிற்கு ஒரு தேவனுடைய வல்லமை. பெற்றுக்கோ. அநேகரை கர்த்தர் சுகமாக்குகிறார். சுகமளிக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தில் அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகம் பெறுகிறார்கள். மகிமை தேவ வல்லமை. ஓ ரம சந்தல ரிவிக்கவா நிரவத்தினா வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா வல்லமை உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கேட்டி இந்த தொத்தினா எல்லாரும் வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா அப்பறை உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கேட்டி இந்த தொத்தினா உண்டே அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா வல்லமை உண்டே பொழித்தீரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழித்தேட வல்லமை உன்னதத்தின் ஆவி அக்கினி வல்லமை உன்னதத்தின் வல்லமை இயேசுவின் நாமத்தில்
ஊழியர்கள் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு ராத்திரி முதல் இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. சகோதரனே, இயேசுவினை அபிஷேகம் பண்ணுகிறார். ஒரு புதிய அபிஷேகம், ஒரு ஜெப அபிஷேகம். சிலரை கத்த ஜெப வீரர்களா கத்த மாற்றுகிறார். பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. அநேகரை கத்த நிரப்புகிறார், அநேகரை கத்த நிரப்புகிறார். ஊழியம் மாறுகிறது. ஊழியத்திற்கு விரோதமாக எழுப்பி நிற்கிற அந்தகார வல்லமை இன்றைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் தைக்கப்படுகிறது. மகிமை, 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 தேவ மகிமை. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பரிமள தைலமே இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீற்றிடும் நாமம். பரிமள தைலம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீற்றிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இடையில்லா எங்கள் இயேசுவின் வல்லமை இனிதான நாமம். இயேசுவின் நாமத்தில் சாத்தானி சேவை ஜெயிக்கின்ற நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானி சேவை ஆண்டவரே, திருப்பூர் மாவட்டத்திலே ஒரு எழுப்புதல் வரட்டும். சாத்தானி சேவை ஜெயிக்கின்ற நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானி சேவை அந்த பரிசுத்த அக்கினி, தேவ அக்கினி, தேவ அக்கினி. ஊழியர்கள் மேல், ஊழியர்கள் மேல், தேவ ஊழியர்கள் மேல் பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி. ஃபயர், 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 ஃபயர். இயேசுவின் நாமத்தில். எஸ், ஒவ்வொரு பிள்ளைகள் தேவனுடைய வல்லமை வைக்கப்படட்டும். ஊழிய வளரட்டும், ஊழிய வளரட்டும். சபையில விடுதலை வரட்டும், சபையில விடுதலை வரட்டும். பிரசங்கத்தில விடுதலை, விடுதலை. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், எங்கள் இயேசுவின் நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம்.